வந்துட்டு அமெரிக்கானாலே எதிர்ப்போம், ஈரான்னாலே ஆதரிப்போம் அப்படின்னு ஒரு போக்குல போறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒழுங்கா செய்தி படிக்காத ஏதோ நம்ம போக்குக்கு ஏதாவது பேசி தீர்ற வேலை தான் வச்சுக்கோங்க. அப்படி சில பேர் இந்த பிரகாஷ்ராஜ் இருக்காரு இல்லையா, நடிகர் பிரகாஷ்ராஜ், அந்த மாதிரி 4 பேர் இருப்பானுங்க. பாகிஸ்தான் உள்ள பூந்து நம்ம ராணுவத்தை கொண்டாலும் நம்மளை குறை சொல்லுவாங்க. நம்ம போய் அடிக்க போனோம்னு வச்சுக்கோங்க, எதுக்குங்க வாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை உருட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேர் இங்க இருக்கான். அவனுக்கு வேணா இதுல எதுவுமே புரியாம செய்வானுங்க. எனவே மக்களை பொறுத்தவரைக்கும் நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த நகர்வுகளை தீவிரமா கவனிங்க. அதோட ரொம்ப முக்கியம், சர்வதேச நகர்வுகளை எப்பவுமே கவனிக்கிறது இல்லையா, அது குழந்தைகளுக்கு நல்லது, மிக முக்கியமாக இளைஞர்களுக்கு நல்லது. ஏன்னா குட்டி வட்டத்திலேயே பார்வையை பார்த்து பார்த்து பழகி அதுக்குள்ளே அடங்கிடுவானுங்க. இப்படி சர்வதேச செய்திகள் மீது அதிக தீவிர கவனம் செலுத்துறது இல்லையா, அது குழந்தைகளுக்கு எப்பவுமே ரொம்ப நல்ல ஆரோக்கியமான சிந்தனை தரும். எனவே இது சம்பந்தமான செய்திகளை குழந்தைகளையும் பார்க்க வைங்க. அதன் இம்பாக்ட்ல அது ஆரோக்கியமான விஷயங்கள் அதை சொல்லி குழந்தைகளுக்கு கூடுதலாக நாலேஜ் ஏதாவது வளர்க்க முடியுமான்னு பாருங்க. அதை விட்டுட்டு விஜயா சங்கீதாவா ரொம்ப முக்கியம், அது அவங்க குடும்ப பிரச்சனை.